இந்திய தேசிய சிறுபான்மை கட்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு நம்முடைய தலைமை அலுவலகத்திற்கு அருமையான திரு பாலமுருகன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு மாற்றுத்திறனாளி. ஆனால் நம்முடைய இந்திய தேசிய சிறுபான்மை கட்சிக்கு மாற்றுத்திறனாளி பிரிவின் தலைவராக இந்த நல்ல நாளிலே அவர்களை நியமிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலே அவர்களை இந்த மாற்றுத்திறனாளி பிரிவின் தலைவராக நியமிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம். இந்திய தேசிய சிறுபான்மையினர் கட்சிக்காக மாற்றுத்திறனாளிகளின் தலைவராக என்னை தேர்ந்தெடுத்த கட்சி தலைவர் ஐயா சாமுவேல் குணசேகரன் ஐயா அவர்களுக்கு நான் பெருத்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் கூட இருக்கிறவர்கள் மிஸ்டர் சிவபாலன் அண்ட் மிஸ்டர் டேனியல் செல்வா. ஸோ எங்கள் மாற்றுத்திறனாளிகள் சார்பாக நிறைய இடங்கள்ல போய் நிறைய கட்சியில் நிறைய விஷயங்களை கேட்டுட்டோம். ஸோ இந்த இடத்துல இது ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்காக செயல்படக்கூடிய ஒரு கட்சி. அதனால இதில் என்னை தலைவராக போட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இங்கே நாங்கள் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்னா, மீனை பிடித்து சமைத்து கொடுப்பதை விட மீனை பிடிக்க கற்றுக் கொடுப்பது நலமா இருக்கும் என்று யோசிக்கிறோம். எல்லாருக்கும் அதை கொடுங்க, இந்த சலுகை கொடுங்க, அந்த சலுகை கொடுங்கன்னு கேட்கல. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்து வேலை வாய்ப்பை அதன் மூலமா சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு தான் கேட்கிறோம். ரெண்டாவது விஷயம், மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தை நியாயமாய் கிடைக்க நாங்கள் பாடுபடுவோம். என்னன்னா, இன்னைக்கு நிறைய இடத்துல ஆக்சசபிலிட்டி இல்லை. அதாவது சாய்தளங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சசபிலிட்டி நீங்க நிறைய இடங்கள்ல தொய்வா இருக்கு. இந்த விஷயத்தை நாங்கள் அரசாங்கத்துக்கு வலியுறுத்துவோம். மாற்றுத்திறனாளிகளுக்கான வாய்ப்புகள் எல்லா துறைகளிலும் சமமாக இருக்க வேண்டும், இதை நாங்கள் வலியுறுத்துவோம். மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரீவன்சல் ரீட்ரஸல் ஃபோரம், அது இந்த கட்சியிலிருந்து அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி இதை நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய பாடுபடுவோம். அது மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக சமத்துவ நீதி, ஏன்னா நீங்க நிறைய இடங்கள்ல RPWD ஆக்ட் பிரகாரம் மாற்றுத்திறனாளிகளை விசாரிப்பதில்லை. இந்த விஷயத்தை எம்பசைஸ் பண்ணுவோம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. கல்வி, ஸோ வேலை வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான ஒரு எம்பவர்மெண்ட்டை இந்த கட்சியிலேருந்து யாரும் செய்யாத ஒரு வித்தியாசமான விஷயத்தை இந்த கட்சியிலேருந்து நாங்கள் கொண்டு வருவோம் என்று இன்னைக்கு உறுதி கூறுகிறேன். பாலமுருகன் மாற்றுத்திறனாளி அவர்கள் உங்கள்கிட்ட உதவி கேட்கல, இலவசத்தை கேட்கல, வேலையை கொடுங்க, வேலையை செய்கின்றோம், அதற்கேற்ற கூலியை கொடுங்க என்று சொல்லி மிக தெளிவாக அவர்கள் சொன்னார்கள். இலவசத்தை கேட்பது இந்திய தேசத்தின் சிறுபான்மையின் கட்சி அல்ல. வேலையை கொடுங்கள், எங்களுக்கு கூலியை கொடுங்கள், அதற்கு நாங்கள் எப்பொழுதும் தகுதி உள்ளவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.